VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக, விஜய், அதுக்கப்புறம் வந்து பாமக, இந்த காம்பினேஷன்ல ஒரு கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா திமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு பாஜகவோட நெருக்கத்தை காட்டுறீங்க. அவங்க அரசு ரீதியான உறவு அப்படிங்கிறாங்க. அந்த உறவு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு, அது கூட்டணி உறவு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை? ஏன் கவர்னரோட திரும்ப நீங்க திடீர்னு பாசம் காட்டுறீங்கன்னா, உங்க பையனை வந்து பட்டாபிஷேகம் நடத்தணும், அதுக்கு கவர்னர் எதிராக வந்துடக்கூடாது, அதுக்காக தான் போய் பிரதமரையும் பார்த்துட்டு வர்றீங்க. சரி, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போதுங்கிறீங்களா? கூட்டணி நான் என்ன சொல்றேன், கூட்டணி இப்போ வைக்க மாட்டாங்க. அதனால 2026 முடிவு வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஸ்டாண்டை திமுக பேசிட்டே தான் இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கும், ஜெயிக்க வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் 2026க்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜி மாறும். டிடிவி தினம் ஸ்மால் ஃபோர்ஸுங்க, இல்லை பெருசாக பேசாதீங்க, ஒரு சின்ன ஃபோர்ஸ். இல்லை சார், அதுதான் இப்போ உள்ள பெருசாக பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசுவாங்க. வேணுன்னே அதிமுக அவங்களுக்கு வேற வழியே இல்லை, பாவம். ஏன் ஒருங்கிணைன்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னு சொல்லியாச்சு. நீ புதுசாக கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே? உனக்கு பலம் பூரா கேடஸ் ஃபுல்லாக என் பின்னாடி தான் இருக்காங்க சொல்கிறீங்க, ஆரம்பிங்க. நீங்கள் முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸ் ஒன்று சேர சொல்லுங்க. மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸும் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய பாஜகவும் தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றன, தமிழகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் எல்லா வகைகளிலும். இந்த 2 பேரையோட நாங்கள் என்னைக்கு உறவு வச்சுக்கிற மாட்டோம். இந்த 2 பேரை எதுக்கிறது தான் எங்கள் நோக்கம். அதனால் இந்தியா கூட்டணி நாங்கள் எதுக்குறோம், என்டிஏ கூட்டணி எதுக்குறோம். அதான் ஸ்டேட்மெண்ட்டு. இது என்ன ஸ்டாண்டு சார்? இது கரெக்டான ஸ்டாண்டு. எப்படி கரெக்ட்? தமிழக நலனை பாதுகாக்கணும். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி வர போறாங்கிற போது 2 பேருமே வேணாம்னா நம்ம என்ன சைனாவோட ஜி ஜின்பின் ஆதரிக்க போறோமா? நீங்க இப்போ இல்ல வந்து இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு, அவர் ஆதரிக்க போறோம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். சார், நம்ம கூட்டணி பத்தி கடந்த காலங்களில் நிறைய விஷயம் பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய் வந்த பிறகு விஜய் யாருடன் கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ச்சியாக இருக்குது. திருமாவளவன் வந்து 5 முறைக்கு மேலே வந்து நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், கூட்டணி தான் இருக்கேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது, பாஜக கூட்டணி சம்பந்தமாக கேட்கும்போது தேர்தல் வரும்போது முடிவு செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். 2024 தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, 24லையும் கிடையாது, 26லையும் கிடையாதுன்னு உறுதியாக சொல்ல முடிந்த எடப்பாடி பழனிசாமியால இப்போ ஏன் வந்து தேர்தலுக்கு வந்தப்போ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அது பாஜகவோட நீங்கள் கூட்டணி போவீங்களான்னு மட்டும் கேட்கல, பாஜக பாமக 2ஐயும் சேர்த்து கேட்டாங்க. கொஸ்டின் அப்படி வந்துச்சு, பாஜக பாமகவோட நீங்கள் கூட்டணி போவீங்களா அப்படிங்கிற அந்த மாதிரி தான் கேள்வி வந்துச்சு. பாஜக பாமக கூட்டணியில் நீங்களும் சேருவீங்களா, அவங்கள நினச்சிக்கிருவீங்களாங்கிற கொஸ்டின் வந்துச்சு. இப்போ பாமகவும் சேர்ந்து கேட்குறதுனால, பாஜக மட்டும் கேட்டால் வேறு, இது சேர்த்து கேட்கறதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணிட்டாரு, அவ்வளோதான். இல்லை, அதில் பிரிச்சிருக்கலாமே, பாஜக கூட கூட்டணிலாம் கிடையாது சொல்லியாச்சு. எங்க 1000 தடவை சொல்லியாச்சு, 1001 தடவை சொல்லணுமா என்ன? அப்போதான் உங்களுக்கு புரியுமா? 1000 தடவை சொல்லியாச்சு, திரும்ப ஏன் பாஜக? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த ஒரு பின்னடைவிலிருந்து பாடம் கற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா வேலுமணியே வந்து அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாரு, பாஜக கூட்டணி ஊழல் நாங்கள் எங்க கூட இருந்திருந்தோம்னா நாங்கள் கணிசமான இடங்களில் ஜெயிச்சிருப்போம். அவர் சொன்னது வந்து அதுல இருந்து ஒரு பாடம் கற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அவர் சொன்னது வந்து அரித்மெட்டிக், சிம்பிள் அரித்மெட்டிக் சொன்னார். 2ஐயும் சேர்த்து, அதாவது திமுக வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை, நாங்கள் பிரிஞ்சதுனால வெற்றி பெற்றாங்கிறதுக்காக சொன்னார். அதுக்காக பாஜகவோட போகணுங்கிற எண்ணம். இன்ஃபேக்ட் பாஜக விட்டு வெளியே வந்தோடனே ஒரு பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லாமலேயே 1.5% வாக்குகள் அவங்க கூட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாஜக விட்டு வந்தது எங்களுக்கு லாபமாக இருக்குதுன்னு என்ன சொல்கிறாங்க. அதே மாதிரி பாமக விட்டு வந்ததில் அவங்களுக்கு என்ன லாபம்? பாமகவோட சேர்ந்து நின்னப்போ விட வன்னியர்பேட்டில் இப்போ தான் அதிகமான ஓட்டுகளுக்கு வந்திருக்குது. பாமக இல்லாமல் நிற்கும் போது கூடுதல் வாக்குகள் வந்திருக்குது. வன்னியர்பேல்ட் ஃபுல்லாக அவங்க அந்த ஒரு பெல்ட்டில் தான் அதிகமான வாக்குகளே வாங்கியிருக்காங்க. சார், கூடுதல் வாக்கு வர்றதுங்கிறது வேறு சார், பட் ஆனால் ஜெயிக்கணும் இல்லையா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் 6 சீட்டில் தான் நிற்கிறாங்க அப்படின்னா,
அவங்க 230 தொகுதியில் நின்னாங்கன்னா அவங்களுக்கான வாக்கு ஜாஸ்தியா தான் வரும். ஆனா ஒரு சீட்டு கூட அவங்களால ஜெயிக்க முடியாதுல்ல. வாக்குகள் மட்டும் ஜாஸ்தியா வாங்கி அதிமுக என்ன செய்ய போகுது? வாக்குகள் வாங்குறதுங்கிறது இல்லைங்க, தோக்கும் போது கூட வாக்குகள் தீர்மானிக்கிற பலத்தை. உதாரணமாக திமுக கூட்டணி 40க்கு 40 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. பட் ரெடியூஸ்டு மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 6.5% வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணி 6.5% கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதை ரெக்கனிங்கில் எடுக்காமல் இருக்க முடியுமா? அது கணக்கு எடுக்காமல் இருக்க முடியுமா? அதை அப்படியே தூக்கி விட்டுற முடியுமா? அதை ஜெயிச்சிட்டாங்க விடுங்கப்பான்னு சொல்லிட முடியுமா? அது முக்கியமான விஷயம். அவங்களுக்கு மேலே அதிருப்தி மக்கள் மத்தியில் வந்திருக்கு என்பதை சுட்டி காட்டக்கூடிய விஷயந்தான் அந்த வாக்கு சதவிகிதம். திமுகவுக்கு 11% குறைஞ்சிருக்குது. ஆனால் அவங்க 2 தொகுதி கம்மியாக நின்றுக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 15 லட்சம் வாக்குகளை திமுக இழந்திருக்குது, திமுக மட்டும். அதெல்லாம் சின்ன விஷயமா? அதிமுகவுக்கு திமுக எவ்வளோ வித்தியாசங்க? 3% தானே வித்தியாசம் இருந்துச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில். இப்போ இவ்வளோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குங்கிறது உண்மை. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிச்சு அது. சரி, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமா இப்ப நிறைய கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக, விஜய், அதுக்கப்புறம் வந்து பாமக, இந்த காம்பினேஷன்ல ஒரு கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா கூட்டணி அமைய முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முடிக்கல. நீங்க எடப்பாடி அவர்கிட்ட போய் அவர் இல்லைன்னு 1000 தடவை சொல்லிட்டாரு. கூட்டணி என்பது பாஜகவோட கிடையாது சொல்லியாச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி சொல்லியாச்சு. அவங்க அதுக்கடுத்து அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் 6ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா? அது முடிந்து அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்கிட்ட அங்கே தலைமை கழகத்திலே பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், என்ன முடிவு சொன்னார்? நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, முக்கியமான முடிவு வந்து பாஜகவும் திமுகவும் எங்களுடைய எதிரிகள். அவங்க 2 பேரை மட்டும்தான் நாங்கள் விமர்சிக்கணும். எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டோம், அவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற கட்சிகளை விமர்சிக்காதீங்க சொல்லிட்டோம். அதுல இன்னொரு செய்தி சொல்லப்பட்டது, திமுகவை மட்டும்தான் அவங்க சொன்னாங்க, திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னு தான் சொல்லப்பட்டது. இல்லை பாஜக சேர்த்து தான் சொன்னாங்க. அது எல்லா டிவிலையும் ஒளிபரப்பாச்சு, நான் பார்த்தேன். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொன்ன பிறகு திரும்ப திரும்ப ஏன் கேட்குறாங்க? அதோட பாமகவும் சேர்த்துக்கிட்டேன்னா அவர் சொல்லிட்டாரு, இந்த பாமக தனியாக பிரித்து பாஜக தனியாக பிரித்து சொல்லியிருக்கணுங்கிற வேறு விஷயம். அவரை சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஏன் நீங்கள் வந்து திமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு பாஜகவோட நெருக்கத்தை காட்டுது. பல நிகழ்வுகளை நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே, உங்கள் சேனலே நான் பேசியிருக்கேன். அவங்க அரசு ரீதியான உறவு அப்படிங்கிறாங்க. அந்த உறவு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு, அது கூட்டணி உறவு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை? இப்போ மட்டும் புதுப்பிக்கிறீங்க, எதுக்கு புதுப்பிக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஏன் இல்லை? அது அரசுக்குமான உறவு இல்லை சார். எங்கள் மாநில மக்களுக்கு வந்து திட்டங்கள் வேணும், அரசு ஊழியர்களுக்கு வந்து பணம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கான நிதி உதவியை கேட்டு பெறணும், இதனால எங்களுக்குள்ள ஒரு உறவு அப்படின்னு சொல்றாங்க. அரசு ரீதியிலான உறவு. ஏங்க நீங்க வந்து அரசு விழா தான் அப்படின்னா இல்லைங்கிறீங்க. அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துனீங்க, காயின் வெளியிட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் அதை உங்கள் கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி கூப்பிடவே இல்லை. அது அரசு விழான்ட்டீங்க, அதனால் கூப்பிடலைங்கிறீங்க. அதுக்கடுத்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறீங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகன், அவர் தீவிர ஆர்எஸ்எஸ் விசுவாசி, அவரை கூப்பிட்டு நடத்துகிறீங்க. என்ன காரணம் சொல்கிறீங்க? அவரோட எங்களுக்கு நெருக்கம் இருக்குங்கிறீங்க. பாஜக தலைவர்கள் மத்தியிலேயே அவர் கூட எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குங்கிறீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க வெங்கையா நாயுடுன்னு தான் கூப்பிட்டாங்க. வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடென்ட், அது வேற விஷயம். இல்ல, அவரும் வந்து நீங்க சொல்ற அதே வைஸ் பிரசிடென்ட் கூப்பிடுறது வேற சார். இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார். டிஃபென்ஸ் மினிஸ்டர்னா கட்சி சார்ந்தவர் ஆயிடுறாரு. வைஸ் பிரசிடென்ட் வந்து நீ கட்சி சார்ந்து பார்க்க முடியாது. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல், இதுவும் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான், அது வேற விஷயம். அவங்கள அப்ப RN ரவி வந்து இவங்க கவர்னரா பாப்பாங்களா? கவர்னர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். ஆமா, அது போய் பார்த்தாங்களே, டீ சாப்பிட்டாங்களே போய், அதுக்கு போன அதுக்கு முந்தின வருஷம் ஏன் போல சார்? அவர் வந்து RN ரவியா RN ரவியான்னு கேக்குறாரு முதலமைச்சர் கேக்குறாருல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன அளவுகோல், நீங்க சொல்ற அளவுகோல் என்ன சொல்றேன்? அது வரைக்கும் என்ன இருந்துச்சு? அவர் டீ பார்ட்டிக்கு போறது இல்லைங்கிற முடிவு எடுத்திருந்தீங்க. ஏன் திடீர்னு டீ பார்ட்டிக்கு போனீங்க இந்த வருஷம்? சார், டீ குடிக்கணும்னு ஆசை வந்திருக்கும். போயிருக்காங்க. டீ குடிக்கணுங்கிற ஆசைக்காக தான் போனாங்க. டீ அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா? எங்கேயுமே கிடைக்காது. கவர்னர்கிட்ட டீ சாப்பிட்டா தான் நல்லா சுவையாக இருக்கும். ஏன் திடீர்னு போன வருஷம் ஏன் அந்த சுவையை நீங்கள் உணரலை?
இப்போ போகிறீங்க. அதுக்கடுத்து பட்டமளிப்பு விழா வைஸ் சான்சலர் போஸ்டிங் போட்ட பிறகு தான் நாங்கள் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்றுட்டு இருந்தீங்க. கடைசியில் பொன்முடி, அவர் எதிர்த்து பேசின பொன்முடி அவரே போய் பட்டமளிப்பு விழாவில் அவரோட சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் போய் சேர்ந்தார், நடத்துனீங்க பட்டமளிப்பு விழாவில். புதுசாக அது ஆளுநருக்கு பிடிக்காதனால உயர்கல்வித்துறையிலிருந்து பொன்முடியை வேறு துறைக்கு மாற்றினீங்க. அந்த இடத்துல கோவை செழியனை அவரை கொண்டு வந்தீங்க. அவர் வந்தவுடனே போஸ்டிங் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாரு, நான் ஆர்.என். ரவிக்கு கவர்னருக்கு எதிராக பேச மாட்டேன், கவர்னருக்கு எதிரான கருத்துக்களை நான் முன்வைக்க மாட்டேன். ஏன் சொல்லணும் அவர்? எதுக்கு சொல்கிறீங்க? இங்கே அதிமுக கூட்டணியில் இருந்துச்சுங்க, அவங்க தான் ஒப்பந்தமே போட்டாங்க இந்த ஃபேஸ் 2 மெட்ரோ ரயில்வேக்கு. அப்போ அவங்க மத்திய அரசு கொடுக்க முடியாதுட்டாங்க. அந்த பிளானை வந்து நாங்கள் சென்ட்ரல் ஸ்கீமாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸ் 1 ரிசல்ட்டை பார்த்துட்டு அதில் பிரேக் ஈவன் வந்த பிறகு தான் நாங்கள் ஃபேஸ் 2க்கு போவோம், எல்லா இடத்துலையும் அப்படி தான் செய்கிறோம், நாங்கள் ஃபேஸ் 2 போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதிமுக என்ன பண்ணாங்க, நாங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்கீமாக அதை நடத்துகிறோம், நீங்கள் அந்த 7,200 7,200 2 பேர் கொடுக்கணும், மீதி 33,000 கோடியை நீங்கள் நாங்கள் ஜப்பான் ஒரு நிதி நிறுவனத்திட்ட நாங்கள் வாங்குகிறோம் ஜிக்காவில், அதுக்கு நீங்கள் கேரண்டாராக வேணும், அது மட்டும் கொடுங்க போதும்னு சொல்லிட்டாங்க. அது ஒத்துக்கிட்டாங்க, கேரண்டாராக கொடுத்தாச்சு. ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்தப்படியே 7,200 கோடி தரமாட்டேன்ட்டாங்க. இவர் ஸ்டாலின் போய் கட்டணுன்னு எப்படி கொடுத்துருக்காங்க? ஏன் கவர்னரோட திரும்ப நீங்கள் திடீர்னு பாசம் காட்டுறீங்கன்னா, உங்கள் பையனை வந்து பட்டாபிஷேகம் நடத்தணும், அதுக்கு கவர்னர் எதிராக வந்துடக்கூடாது என்ன, அதுக்காக தான் போய் பிரதமரையும் பார்த்துட்டு வர்றீங்க. சார் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போதுங்கிறீங்களா? கூட்டணி நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி இப்போ வைக்க மாட்டாங்க. 2026 கூட்டணியை 2 பேருமே விரும்ப மாட்டாங்க. வச்சா 2 பேரும் அவுட் ஆகிடுவாங்கிற அவங்களுக்கு தெரியும். அதனால் 2026 முடிகிற வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஸ்டாண்டை திமுக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கும், ஜெயிக்க வாய்ப்பு கொடுக்கும். பாஜகவும் அதுதான் விரும்பும். ஆனால் 2026க்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜி மாறும். இங்கே ஆட்சி வர முடியாமல் போச்சுன்னா மத்திய ஆட்சியில் அவங்களுக்கு ஒரு கண் இருக்கும். ஓகே, இன்னொன்று என்ன தெரியுமா, பாஜகவுக்கும் இந்த 2 பேரை மட்டும் நம்பி கூட்டணியை தொடர்வது, ஆட்சியை தொடர்வது சிக்கல் வரும்னு அவங்களுக்கு தெரியுது. நிதிஷ்குமாரை முழுக்க நம்ப முடியாது, எந்நேரம் கவுத்திடுவார். அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடிஷனலாக நமக்கு ஆள் வேணுங்கிறப்ப அதிக இடங்களை வைத்திருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், இங்கே திமுக, ரெண்டையும் அவங்க தாஜா பண்ணிக்கிறாங்க, அவங்க குட் புக்கில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படும். ராஜ்யசபாவில் வேப்பர்த்தின் மெஜாரிட்டி தான் இருக்குது. நாளைக்கு ஏதாவது பில் மூவ் பண்ணணும்னா சிக்கல் வந்துடக்கூடாது, இவங்களெல்லாம் நம்ம கைவசம் வச்சுக்கன்னு அவங்கள ப்ளீஸிங் பண்ணுறாங்க. அதுதான் ரூபாய் கேட்டோன்னே 7,200 கோடி எடுத்து கொடுத்துட்டாரு. ப்ளீஸிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது, இவங்கள குட் புக்ஸில் வச்சுக்கன்னு அவங்களுக்கு தோணுது. இவங்களுக்கு என்ன தோணுது, நம்ம ஆட்சி போயிடும் 2026, அதுக்கு மேலே நம்ம அதிமுக நம்ம மேலே பாய்வாங்க, வழக்குகள் போடுவாங்க, தப்பிக்கணும்னா மத்திய ஆட்சியில் சேர்ந்து உட்காந்துக்கிறோம். அதான் அவங்க எண்ணம். ஸோ இப்போ இந்த 3 கூட்டணி காம்பினேஷன் நம்ம வந்து பேசுகிற மாதிரி அதிமுக, விஜய், நான் என்ன சொல்கிறேன், இது முடிச்சிடுறேன். நீங்கள் ஏன் இவ்வளோ நெருக்கம் காட்டுற திமுக தலைவரை பார்த்து ஏன் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பத்திரிகையாளர் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்கல? நான் இல்லைன்னு சொன்ன பிறகு, வெளியே வந்த பிறகு இல்லை ஏன் கேட்கலன்னா, அவர் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருந்தவர் ரொம்ப கேப்ல இருந்தார். ஸ்டாலின் திமுகவுடைய தலைவரான பிறகு அவர் பாஜகவோட கூட்டணி இது வரைக்கும் வைத்ததில்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக இருந்த போதே பாஜகவுடன் கூட்டணி இருந்தது. சோ அதனால மேபி அந்த கேள்வி எழலாம். வெளியே வந்துட்டாங்க. ஆமா, வெளியே ஒரு தேர்தலை சந்திச்சாச்சு. அதுக்கப்புறம் தலைவர்களே வெளியே நாங்க இந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொன்னதாலதான் அது சில பேரோட கருத்து, 1-2 பேர் கருத்து எப்பயுமே இருக்கும். அந்த 1-2 பேர் கூட திமுக கிடையாது, அதிமுக தான் இருக்கிறாங்க. அதிமுக இருப்பாங்க. வெளில யாரும் சொல்றது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அதிமுக யாரும் வெளியே சொல்லல. வேலுமணி வெளிப்படையா அது அரித்மெட்டிக் கால்குலேஷனுங்க. பாஜக கூட்டணி சேரணும்னு சொல்றாரு. அரித்மெட்டிக் அல்ஜிப்ரா ஏதாவது. சரி, அப்படின்னா அவர் என்ன சொல்லணும், இப்ப பாஜக கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லணும். அந்த கருத்தை அவர் எங்கேயும் வெளிப்படுத்தலையே. பாஜக கூட்டணி இல்லைங்கிற கருத்தோடு தான் ஒத்து போறாரு அவரு. எந்த கமிட்டிலையும் அதை ரைஸ் பண்ணலையே அவரு. அந்த கருத்து இருந்தால் அவர் அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்காக சொன்னார். அவர் அந்த பேட்டியில என்ன சொன்னார், நாங்கள் தொடர்ந்து அண்ணாமலை எதிர்த்து இங்கே நாங்கள் இயக்கம் நடத்துவோம் சொல்லிட்டார். கோவையில் அண்ணாமலை எதிர்த்து நாங்கள் நடத்துவோம் சொல்லிட்டார்.
அப்போ அது கூட்டணிக்காக பேசுகிறார் அவரு. அது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். சரி, ஓகே. நீங்கள் போய் இவ்வளோ நெருக்க எல்லாத்துலேயும் நீங்கள் போகிறீங்க, நெருக்கம் காட்டுறீங்க. என்ன உங்களை தான் விரும்புது பாஜக. நீங்கள் பாஜகவோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு ஏன் முதல்வர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் திமுக தலைவர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் அதுக்கு செய்தியாளர் எடப்பாடிட்டே பேசிட்டு இருக்காங்களே ஏன்? இல்ல, அதுதான் முதலமைச்சர் அதுக்கு ஃபர்ஸ்ட் செய்தியாளர் சந்திக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ அது அந்த கேள்வி வந்து ஏன் வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டாலின் தலைமையிலான திமுக பாஜகவோட முன்னாடி இருந்துச்சுல, கடுமையா விமர்சித்தா. அதுதான் சார், முன்னாடி இருந்துச்சுல. அது கருணாநிதி தலைமையிலான திமுக இருந்துச்சுல. ஸ்டாலின் தலைமையிலான திமுக, எடப்பாடி தலைமையிலான திமுக வச்சு அண்ணா திமுக கூட்டணி வைக்கல. அப்ப இவர் ஓபிஎஸ் தலைமையிலான அண்ணா திமுக தான் கூட்டணி வச்சிச்சு. அவர் தான் விரும்பினார். தலைமை தானே சார்? ரெட்டை தலைமையோட அவர் தான் இவர் ஒருங்கிணைப்பாளர், சீஃப். அவர் தான் அதை விரும்பினார். அவர் போன பிறகுதான் அதிமுக பாஜக வெளியேற முடிஞ்சு. அவர் இருந்த வரைக்கும் போற முடியல. அவர் அது உறுதியாக இருந்தார். அவர் போன பிறகு அவரையும் தூக்கி எறிஞ்சு பாஜக சேர்த்து தூக்கி எறிஞ்சாச்சு. நம்மளும் வந்து ஒரு சீட்டு கூட வைக்காம ஓரம் உட்காந்தாச்சு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. பாஜக சேர்ந்தப்ப ஒரு சீட்டு வாங்க இல்லையா? பாஜக சேர்ந்தப்ப இல்ல, பாஜக சேர்ந்தவாது 21 வந்து எதிர்கட்சியாவது ஆட்சியில் அதிமுக. அது பாஜகவால இல்ல, பாஜக சேர்ந்ததுனால எதிர்கட்சி. பாஜக அப்ப சேராமன் இருந்து ஆளுங்கட்சி. பாஜக தான் புல் டவுன் ஏடிஎம்கே. பாஜக பாமக ரெண்டு பேரும் சேராம இருந்தா பாஜகவா டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் ஸ்மால் ஃபோர்ஸுங்க, அப்படிலாம் பெருசா பேசாதீங்க. ஒரு சின்ன ஃபோர்ஸ் இல்ல சார், அதுதான் இப்ப உள்ள பெருசா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசுவாங்க வேணும்னே. அதிமுக எல்லாரும் ஒருங்கிணையணும்னு அது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லை பாவம். ஏன் ஒருங்கிணைன்னு சொல்லிட்டாரு? இல்லைன்னு சொல்லியாச்சு. நீ புதுசா கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே? உனக்கு பலம் பூரா கேடஸ் ஃபுல்லா என் பின்னாடி தான் இருக்காங்க சொல்றீங்க, ஆரம்பிங்க. நீங்க முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸ் ஒன்று சேர சொல்லுங்க. எங்கே சேர்ந்தாங்க? ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல பேச மாட்டேங்கிறாங்க. புகழேந்தி சொல்றார், ஒருங்கிணைக்க குழுவினுடைய தலைவர் புகழேந்தி என்ன சொல்றாரு? இவங்களை நாங்கள் ஒன்று சேர்த்து பேச வைக்க முடியல, அந்த ஒருங்கிணைப்பை எப்படி பிறகு பண்ணுறது? எடப்பாடியோட போய் இவங்க முதல்ல ஒன்று சேரணும்ல. இவங்க சேராம பேசவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஒரு மாதமா. அதனால் ஒருங்கிணைப்பு குழு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு, தலைவரே சொல்லிட்டாரு. அப்போ இவங்களே ஒன்று சேர இவங்க கட்சியை ஆரம்பிக்கட்டுங்க. ஓபிஎஸ் திறமை இருந்தால் கட்சியை ஆரம்பிக்கட்டும். நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சேர்க்கறது உறுதி இல்லை, அதை பற்றி பேச்சே இல்லைன்ட்டாங்க. அவங்க அது உறுதியாக இருக்காங்கல்ல, நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம அதிமுக அவங்க கட்சி அந்த மாதிரி உறுதியா இருந்து அதிமுகவோ இல்லை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோ ஜெயிச்சா பரவாயில்லையே, ஜெயிக்கிறதே இல்லையே. இருந்து தோத்தாச்சே. 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வந்ததுதான். 10 தோல்வி 9 தோல்வி அவங்க கூட இருந்தாங்களே. இல்ல ஓபிஎஸும் பாஜக இருந்தாங்களே. அது இல்ல சார், அவர் எடுத்த முடிவு அவருக்கு வெற்றியை தேடி தந்ததா அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். வெற்றி தேடி தருங்க, உடனடியா தராது. வெளியே வந்துட்டாரு, கூட்டணி பெருசா அமையல என்ன, அதனால அவருக்கு வாக்கு குறைஞ்சிச்சு. நாடாளுமன்ற தேர்தல்னா வாக்கு அதிமுகவுக்கு 2019 குறைஞ்சிச்சு. இவங்க ஒரு பலமான கூட்டணி வேற வச்சிருக்காங்க. பாஜக எதிரான நிலையை அவங்க எடுக்கும்போது நீங்க 2 விஷயம் இருக்குங்க. 2024 தேர்தலில் அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸும் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய பாஜகவும் தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றன. தமிழகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் எல்லா வகைகளிலும். நதிநீர் பிரச்சனையிலேருந்து எல்லாத்துலேயும், நிதி பங்கீட்டிலேருந்து எல்லாத்துலேயும் துரோகம் செஞ்சுருக்காங்க. இந்த 2 பேரைக்கூட நாங்கள் என்றைக்கு உறவு வச்சுக்கிற மாட்டோம். இந்த 2 பேரும் எதுக்குறது தான் எங்கள் நோக்கம். அதனால் இந்தியா கூட்டணி நாங்கள் எதுக்குறோம், என்டிஏ கூட்டணி எதுக்குறோம். அதான் ஸ்டேட்மெண்ட். இது என்ன ஸ்டாண்டு சார்? இது கரெக்டான ஸ்டாண்டு. எப்படி கரெக்ட்? தமிழக நலனை பாதுகாக்கணும். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி வர போறாங்கிற போது 2 பேருமே வேணாம்னா நம்ம என்ன சைனாவோட ஜி ஜின்பின் ஆதரிக்க போறோமா? நீங்க இப்ப இல்ல வந்து இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு, அவர் ஆதரிக்க போறோம். 2 பேர் தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு உறுதியா எப்பயுமே சொல்ல முடியாது. பாஜக சொன்ன பாஜக 240 தான் வாங்கிச்சு. நீங்க எப்ப மாத்தி வந்திருக்காங்க சொல்லுங்க சார். 2 பேர் தான் சார். விபி சிங் வந்தாரு. எவ்வளவு நாள் இருந்தார் சார்? எவ்வளவு நாள் இருந்தாரு? வந்தாருல, 2.5 வருஷம் இருந்தாருல. அந்த 2.5 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி ஐக்கிய குஜராத் 2.5 வருஷம் தான் இருங்க. எவ்வளவு நாள்? அந்த 2.5 வருஷம் தான் தமிழ்நாட்டுக்கு பொற்காலம். அவர் தான் அந்த தமிழ்நாட்டுக்கான நலன்களை பாதுகாத்தார். இங்க 2 பேரும் நமக்கு இல்லாட்டி இதே வந்திருக்காது. இது பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடே வந்திருக்காருல்ல.
மண்டல் கமிஷன் அவர் தாங்க அமல்படுத்துறாரு. சார் மண்டல் கமிஷன் அமல்படுத்தினார் சார். பட் ஆனா வந்து பிராக்டிக்கலா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற போது திமுக ஒரு முடிவு எடுக்குது. இவங்க இருந்து என்னங்க கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னா கூட 2009 அந்த ஈழப்படுகொலை அப்புறமும் கூட காங்கிரஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதான் சரண்டரிஸ்ட் பாலிசி. நீங்க என்ன சாதிச்சீங்க? 17 வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்தீங்க, திமுக இருந்துச்சு. என்ன சாதிச்சீங்க? ஒன்று சொல்லுங்க. மாநில சுயாட்சிக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ரொம்ப வேணாம், ஒன்று சொல்லுங்கள். நான் சொல்கிறேங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேங்க. எவ்வளோ திருட்டுத்தனம் தெரியுமா? கச்சத்தீவு வந்து என்ன இந்தியாவுக்கு, அதுவும் ராம்நாட் மன்னர்களுக்கு சொந்தமான, தமிழகத்துக்கு சொந்தமான பட்டா இருக்கக்கூடிய கச்சத்தீவை தமிழக அரசு ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்ரீலங்கா கொடுக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சு. என்ன கடைசியில் கருணாநிதி என்ன பண்ணார்? சட்டமன்றத்தில் கச்சத்தீவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார், கொடுத்ததுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார். அது மட்டும் இல்லை, கச்சத்தீவு கொடுத்தது மட்டும் இல்லைங்க, கச்சத்தீவுக்காக நம்ம கடல் எல்லையை பிரிக்கும்போது சமதூரத்தில் பிரிக்காமல் நமக்கு அவங்களுக்கு 30 மைல் நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது. 15 மைலில் நடுவில் வரணும் அந்த அந்த எல்லைக்கோடு. கடல் எல்லையை அப்படி தான் பிரிக்கணும். 2 நாட்டுக்கு இடையில், நிலப்பரப்புக்கு இடையில் சமதூரத்தில் பிரிக்கணும். ஆனால் அப்படி பிரிக்கலை. கச்சத்தீவுக்காக ஃபுல்லாக இங்கே வந்து 12 கிலோமீட்ரு என்ன நமக்கு, மீதி பூரா அவங்களுக்கு. அப்படி பிடிச்சாங்க. கடல் எல்லையில் பெரும்பகுதி அவங்களுக்கு கொடுத்தோம். அதனால் பாக் ஜல சந்தி நமக்கு, நம்ம மீனவர்களுக்கு இல்லாமல் போச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் நேர்கோட்டில் பிரிச்சிருந்தீங்கன்னா பாக் ஜல சந்தி கிடச்சிருக்கும். முழுக்க மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மீன்பிடி பரப்பளவை ரொம்ப குறைச்சிட்டீங்க. அப்போ அப்படி என்ன ஆகுது? அவங்க அதை மீறி போக வேண்டிய நெசசிட்டி அவங்களுக்கு வருது. நீங்கள் கச்சத்தீவை கொடுத்ததில் திமுக என்ன பண்ணிச்சு? எவ்வளோ மத்திய ஆட்சியிலேருந்து என்னங்க பிரயோஜனம்? இந்த திருட்டுத்தனம் பண்ணுறது தான். என்ன சொன்னார் வாஜ்பாய்? நீங்கள் பெருவாரித்தீவை வங்கதேசத்துக்கு, மேற்கு வங்கத்துக்குரியதை வங்கதேசத்துக்கு கொடுத்தப்ப அப்போ காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? மாநில அரசுக்கு சொந்தமான பகுதியை நீங்கள் வேறொரு நாட்டுக்கு தரும்போது அந்த மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் தரக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப பெருவாரித்தீவை திரும்பவும் மேற்கு வங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஒப்பந்தம் செல்லாது சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். அதே இது வாஜ்பாய் அதை சுட்டி காட்டி என்ன சொன்னார்? கருணாநிதிக்கிட்ட முதல்வராக இருந்தார், நீங்கள் வழக்கு போடுங்கன்னார். வழக்கை மட்டும் போடவே மாட்டேங்கிறார் கடைசி வரைக்கும் கருணாநிதி. ஏன் போடல? ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சு திருட்டுத்தனமாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இவட்ட அவங்க வந்து ஒரு கூட்டணியில் இருந்ததுனால இவட்ட ஒரு திருட்டுத்தனமாக ஒரு ஒப்பந்தம் வாங்கியிருக்காங்க. ஆர்டிஐயில் தெரிஞ்சு போச்சு. என்ன போட்டிருக்காங்க? நான் ஒப்புதல் தர்றேன், கச்சத்தீவை தர்றதுக்கு நான் ஒப்புதல் தர்றேன்னு. ஆனால் நான் எதிர்த்து நான் பல போராட்டங்கள் நடத்துவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் கோர்ட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. கோர்ட் தீர்மானம் போடுறாருங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மத்திய அரசுக்கு தான் அனுப்பணும். நீங்கள் கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டு எடுத்துருக்க முடியும். அதை மட்டும் கடைசி வரை செய்ய மாட்டேன்ட்டார் வாஜ்பாய். திரும்ப திரும்ப சொன்னார், பார்லிமெண்ட்லேயே சொன்னார், நீங்கள் கோர்ட்டில் போங்கன்னு சொல்லி போக மாட்டேன்ட்டார். எவ்வளோ பெரிய திருட்டுத்தன கூட்டணியிலேருந்து தமிழ் மக்களுக்கு எவ்வளோ பெரிய வஞ்சகம் செஞ்சீங்க. தமிழக மீனவர்கள் இன்றைக்கும் அதனால் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. பெரிய உயிரிழப்பு, அவங்க சொத்து இழப்பு, அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சுங்க. இவ்வளவு செஞ்சுவிட்டு இந்த முதல்வர் கருணாநிதி சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? தமிழக மீனவர்கள் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போகிறதுனால அரெஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கொலை செய்யப்பட்டாங்க 800 பேர். அதை நியாயப்படுத்தினாருங்க. ஸ்ரீலங்கன் அரசு செஞ்ச அராஜகத்தை நியாயப்படுத்தினார். இதான் நடந்துச்சு இவங்க இந்த திமுக கூட்டணியிலேருந்து, மத்திய கூட்டணியிலேருந்து. என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள், மாநில உரிமைக்காக போராடினாங்கன்னு சொல்லி. சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.